ஹாய் கைஸ். ஒரு சின்ன அவேர்னஸ். நான் வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், டெட் எக்ஸாம் எழுதுறது கஷ்டம், பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் தமிழ் அண்ட் சயின்ஸ் மேக்ஸ் மேஜராக இருந்தால் மட்டும் இது கேளுங்க, ஓகே? ஏன்னா வந்துட்டு தமிழில் நம்ம சிலபஸ் பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கும், என்னடா சிலபஸ் வந்துட்டு இத்தினோண்டு தான் இருக்குது, இதுவா டெட் எக்ஸாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன், புக்ஸ் எல்லாம் உட்காந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. சிலபஸில் என்ன பண்ணுறீங்களோ, சில வீடியோஸ்லாம் பார்த்தா ஒரு சில கொஸ்டின்ஸ் உள்ளேருந்து கேட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து பயம் வந்து நான் படித்தேன். அந்த மாதிரிலாம் தயவுசெய்து படிச்சிடாதீங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரே ஒரு பேஜ் தமிழ் படிச்சிங்கன்னா, நான் போய் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வருது, அழுக வருது, என்னடா கஷ்டப்பட்டு படித்தோமே. ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்காது, படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா டைம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். டைம் வேஸ்ட்லாம் இல்லை, படித்தா என்றைக்கும் கை கொடுக்கும். அந்த ஒரே ஒரு பேஜ் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடான மட்டும் படிங்க. தென் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் மேக்ஸ். டெய்லி ஒரு டாபிக் கவர் பண்ணுங்கள். அது பார்த்தா பிளா 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 பிளான்னு நிறையா இருக்கும். ஒரு 20 to 25 டாபிக்ஸ் தான். ஒரு 22 டாபிக்ஸ் பார்த்தாலே போதும். 28 கொஷின்ஸ் லாக் பண்ணலாம். நம்ம தமிழில் 30க்கு 30 எடுத்துருக்கலாங்க இப்போ இல்லை கரண்ட் எக்ஸாமில். அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது, ஓகே? அதனால தயவுசெய்து கண்ணா பின்னான்னு படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு தமிழ் ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு, மேக்ஸில் ஒரு டாபிக், டக்கு 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 டக்குன்னு படிச்சிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பெடக்காஜி தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. படித்து யூஸ் இல்லை. நீங்கள் பெடக்காஜி படிக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஓகே, யூ கேன் டன் படிங்க. நீங்கள் படிக்கலைனாலும் அதில் மினிமம் ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் எடுத்துடலாங்க. சயின்ஸில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பேசிக்காகவே ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் மேஜரில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது வராது அப்படின்றவங்க சயின்ஸ் பக்கம் ஓடிடுங்க. தமிழ், மேக்ஸு, சயின்ஸ் இருந்தாலே போதுங்க, நீங்கள் பாஸ் ஆகிடலாம். கட் ஆஃப் கம்மி பண்ணிருக்காங்க. கண்ணா பின்னான்னு படிக்காதீங்க, சிலபஸ் மட்டும் படிங்க, ஓகே?